ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிம்ஸ் வாசஸ் ஸ்னெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது தான் பெஸ்ட்டான ஆல்கே ஈட்ரு, எது தான் பெஸ்ட்டாக இருக்கும் டேங்க்கில் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ வாங்க கைஸ், என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஸ்ட்ரிம்ஸ் இல்லாட்டி ஸ்னெயில்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அக்வேரியமில் பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மெயின் இஷ்யூன்றது ஆல்கே தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஆல்கே ஹீட்டர்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அதில் ஸ்னெயில்ஸ் இல்லை ஸ்ட்ரிம்ஸ் இது ரெண்டுத்தில் மோஸ்ட்டாக அதிகமாக ஆட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸை தான். ஸோ ஸ்னெயில்ஸை அவ்வளோவா விட்டுருவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்னெயில்ஸில் பிஸ்ட் ஸ்னெயில்னு இருக்குது. ஸோ அது முட்டை போட்டுச்சுன்னா பெரிய தள்ளிடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான ஸ்னெயில் தான் சூஸ் பண்ணி வாங்குறீங்களான்றதை நம்மளோட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கரெக்டான ஸ்னெயிலை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு பார்க்க டைம் இல்லைன்னா நான் இதிலேயே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ கைஸ், இந்த எக்கு வைக்காத ஸ்னெயில்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. எல்லா ஸ்னெயில்ஸும் எக்கு வைக்கும். ஸோ இந்த நரைட் ஸ்னெயில் இருக்குது பாருங்கள், அதில் இந்த ஜீப்ரா அண்ட் அதுக்கப்புறம் இந்த டைகர் நரைட் ஸ்னெயில்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் நீங்கள் விட்டிங்கன்னா அது எக்ஸ் போடும். பட் உங்கள் டேங்க்கில் அது எக்ஸ் ஹேட்ச் ஆகாது. பிகாஸ் அந்த எக்ஸ் ஹேட்ச் ஆகணுன்னா சால்ட் வாட்டர் இல்லாட்டி பிளாக்கிஷ் வாட்டர் வேணும். ஸோ இது உங்கள் டேங்க்கில் எக் இருக்கும்போது நீங்கள் அதை க்ளீன் பண்ணிடலாம். அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதுவே மிஸ்ட்ரி ஸ்னெயில் இருக்குது, அது எக்ஸு உங்கள் டேங்க் சர்ஃபேஸில் போட்டு வச்சிரும். ஸோ அதை நீங்கள் அப்படியே கைப்படாமல் க்ளீன் பண்ணிட்டாலே முடிஞ்சிடுது. ஸோ இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட எக்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்லேயும் பெருகாது. அதனால் நீங்கள் இந்த ஸ்னெயில்ஸை தாராளமாக உங்கள் அக்வேரியமில் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரிம்ஸ் பெருகினாலும் கவலை கிடையாது. ஆனால் அது பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கும். சின்ன சின்ன கை வச்சு நோண்டிகிட்டு இருக்கிறது பார்க்கவே நல்லாயிருக்கும். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இங்கே நம்ம ஸ்ட்ரிம்ஸ் அண்டு ஸ்னெயில் இது ரெண்டில் எது பெஸ்ட் ஆல்கே ஈட்டிங் ப்ரோ அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல ஆல்கே ஈட்டிங் தான். பட் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்ட்ரிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சைஸ் சின்னதாக இருக்கிறனால ஏதாவது ராக்ஸோட இடுக்கில் இல்லாட்டி சின்ன மெலிசான லீவ்ஸ் இருக்கும் பாருங்கள், அது மேலே இருக்க ஆல்கேஸு. ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸ் நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லீஃபு ட்ரிஃப்ட்வுட் மேலே இருக்கிறது அண்ட் கிளாஸ் மேலே இருக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணும். அண்ட் கைஸ், இந்த ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் இருக்க டெத் லீஃப், ஸோ உங்கள் பிளான்ட்லேருந்து வர டெத் லீவ்ஸ் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் டேங்க்கில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த டெத் லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயில்ஸ் சாப்பிடும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஸ்னெயில்ஸ் பிளான்ட்ஸை சாப்பிடுதுன்றத. அது பிளான்ட்ஸை சாப்பிடல, அது செத்துப்போன இலைகளை தான் சாப்பிடுது. ஸோ செத்துப்போன இலையை அது சாப்பிட்றதுனால அது உங்கள் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த இலை வேஸ்ட்டாக கடந்து மக்கி போய் அமோனியா க்ரியேட் ஆகாமல் இருக்கிறத தடுக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். இது ஸ்ட்ரிம்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணும். பட்டு சில இலைகள் அது தொடாது, சில இலைகள் அது சாப்பிடும். அப்படி அது இலைகளை சாப்பிட்டா கூட அந்த ப்ராசஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த இலையை சாப்பிட்றது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்னெயிலோட கம்பேர் பண்ணும்போது ஸ்னெயில் அதை வேகமாக சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் ஏதாவது மீன்கள் இறந்து போயிடுச்சுன்னா, ஸோ அது இறந்து போய் உங்கள் பிளான்ட்டுக்கு அடியிலையோ இல்லாட்டி உங்களால் கை விடாத இடத்துலையோ அங்கே போய் எங்கேயோ இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிம்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸு அதை சாப்பிட்ருவாங்க. பட் ஸ்ட்ரிம்ஸ் சாப்பிடும்போது அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும், ஸ்னெயில்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிடும். சேம் டு டெட் லீஃப்க்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட இனத்தையே அது சாப்பிடும் இறந்து போயிடுச்சுன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், அது வேட்டையாடி சாப்பிட்டுச்சின்னு. அதோட இனத்தையே அது சாப்பிட்ரும். ஸோ ஸ்னெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸை சாப்பிடாது. ஸ்ட்ரிம்ஸ் செத்து போனால் சாப்பிடும், பட் அது உயிரோடு இருக்கும்போது அதை சாப்பிடாது. அண்ட் கைஸ், ஸ்னெயிலுக்கு இன்னொரு எபிலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் உள்ளக்கெல்லாம் கொஞ்சம் நோண்ட ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப டீப்பாலாம் போகாது, ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மேலோட்டமாக நோண்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அதோட மெயின் ப்ராசஸே இதுதான். அது வேஸ்ட்டு போடும்போது அது நல்ல உரமாக இருக்கும். ஏன்னா இது இயற்கையிலே மண்புழு என்ன வேலை பண்ணுதோ அதே தான் இந்த ஸ்னெயில் உங்கள் டேங்க்குள்ளே அந்த வேலையை பண்ணுது. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்னெயில் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயன்றது பிளான்ட் டேங்க்கில். இப்போ உங்களுக்கு ஸ்னெயில் பெஸ்ட்டுன்றதை உங்களுக்கு தோணியிருக்கலாம். பட் ஸ்னெயில் இந்த பிஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப மோசமான பேர் போனது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிம்ஸ் கூட இறந்து போனால் பிரச்சனை கிடையாது, ஸ்மெல்லு வராது. ஆனால் ஸ்னெயில் இறந்து போயிடுச்சுன்னா அந்த ஸ்மெல்லை தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு நாரும் டேங்க்கு. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். என்னால் அதை மறக்கவே முடியாது கைஸ்.
ஸோ நீங்கள் வந்து அதை டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அது இறந்துச்சா அது உயிரோடு இருக்கானே தெரியாது. ஏன்னா அது தூங்குறதும் இறந்து போகிறதும் பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது தூங்கிட்டு இருக்கும், நான் இறந்து போச்சுன்னு நினச்சி எடுப்பேன், ஆனால் அதுக்கு உயிர் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அடிக்கடிக்கு உங்கள் டேங்க்கில் நீங்கள் ஸ்னெயிலை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க, உயிரோடு தான் இருக்காங்களா இல்லையான்றத. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்னெயில் அப்படி இறந்து போயிடுச்சு, டேங்க்கில் நாற்றம் வருதுன்னா 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, சரியாயிடும். ஸோ கைஸ், இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எது வின்னருன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே தான் வின்னரு. ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேங்க் தான் வின்னரு. ஸோ உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எதை ஆட் பண்ணுறீங்க, எதை ஆட் பண்ணக்கூடாதுன்றத. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.